வணக்கம். அபிராமி அந்தாதி பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 22வது பாடலுக்கு வந்திருக்கிறோம். அந்த பாடல்களையும் அந்த பாடல்கள் சம்பந்தமான நுட்பங்களையும் அந்த பாடலினுடைய பயனையும் நாம் பார்த்து அறிந்து மகிழ்ந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த 22வது பாடல் எப்படி இருக்கிறது, என்ன சொல்கிறது என்று பார்க்க போகிறோம். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டுகொளே. அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டுகொளே. கோரிக்கை என்னங்கிறத விளங்கிருச்சா? இந்த பூமியில வந்து இனிமேல் பிறக்காமல் இருப்பதற்கு என்னை ஆட்கொண்டு அருள் புரிவாயம்மா என்று கேட்கிறார். அப்ப இந்த பாடலை படித்தால் நமக்கு என்ன விளையும்? பிறவா பேரின்பம் கிடைக்கும். பிறவாதிருக்க வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாதிருக்க வேண்டும் என்று சொல்வார்களே, அதில் முதலாவது கோரிக்கை பிறவாதிருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார். அதற்கு அம்மையை அவர் எவ்வாறெல்லாம் புகழ்கிறார்? அந்த சொற்களின் நுட்பம் திட்பம் என்ன? கொடியே, கொடி போன்றவளே, அழகானவளே, கொடி போன்ற இடையை உடையவளே. இவர் இந்த பாடல்களை எல்லாம் பாடும் பொழுது தன்னுடைய மனக்கண்ணில் அம்பிகையை எஞ்சார கண்டு மகிழ்ந்து திளைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவளுடைய அழகை புகழ்ந்து அவர் பாடுவதாக இந்த வார்த்தை விழுந்திருக்கிறது. கொடியே, கொடி போன்றவளே, இளவஞ்சி கொம்பே. சில சமயங்களில் கானகத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கொடிகள், படர்ந்து கொண்டிருக்கின்ற கொடிகள், ஏதேனும் ஒரு கொம்பு, ஒரு கிளை, ஒரு மரம் கிடைக்காதா என்று பார்த்து அதில் மேல் ஏறி படரும். அப்படி மானிட சமுதாயம் என்ற கொடி படர்வதற்கு ஒரு தாங்கியாக இருப்பவளே இளவஞ்சி கொம்பே. அதான் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே, எனக்கு வம்பே பழுத்தபடியே. கீழ்மகனான எனக்கு அருள் புரிந்து என்னை காப்பாற்றுவதற்கு தாயுள்ளம் கொண்டவளே என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன? மன்னன் அமாவாசை திதியன்று இவரிடம் அந்த திருக்கடையூர் கோயிலுக்கு மன்னர் வரும் பொழுது இவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். எல்லோரும் மன்னருக்கு வணக்கம் செலுத்தும் பொழுது இவர் தியானத்திலேயே இருப்பதால் மன்னரை கண்டுகொள்ளவில்லை. இவன் யார் என்று மன்னர் அங்குள்ளவர்கள் விசாரிக்கிறார். இவர் பெயர் சுப்பிரமணியன், இவர் ஒரு அம்பாள் பித்தர், எந்த நேரமும் அம்பாள் நினைவிலேயே இருப்பார் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு பெரிய பித்தனா என்று இன்று என்ன திதி ஐயா என்று மன்னர் கேட்கிறார். சரியான அமாவாசை என்று, தையம்மாவாசை. இவர் பௌர்ணமிடா போடா என்று சொல்லிவிடுகிறார். நம்மை அவமரியாதை செய்து விட்டாரே என்று நினைத்த மன்னன், தஞ்சை மன்னன் சரபோஜி மன்னன், இன்று மாலை நிலவு வராவிட்டால்
இவரை தொங்க விட்டு கீழே நெருப்பு வையுங்கள் என்று சொல்லிவிட்டான். அந்த தருணத்தில் அம்பிகை இவர் முன்னால் எழுந்தருளி தன்னுடைய காதணியை கலட்டி விண்ணிலே எரிந்து நிலவை உண்டாக்கினார். அதைத்தான் இங்க சொல்றாரா, கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே. எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்து சேரும் பொழுது கடைமகனான என்னை ஆட்கொள்வதற்காக வந்து எழுந்து அருளியவளே, கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே, மறையின் பரிமளமே. 4 வேதங்கள், ருக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள், கோடிக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. அதை ஒருவன் ஒரு பிறவியில் படித்து முடிக்க முடியாது. அண்ணல் அருள் பெற்றால் ஒரு நொடியில் அறியலாம். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடும் ஆயினும் அண்ணல் அருளால் அறிவார்க்கன்றி எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே என்கிறது திருமந்திரம். அதான் அந்த மறையின் பரிமளமேனா, எனக்கு வேதங்களை விளங்க வைத்தவளே, வேதங்களின் நறுமணமான ஆகமங்களை எனக்கு விளங்க வைத்தவளே, இறைவனுடைய அருள், சிவனுடைய அருளையோ சக்தியினுடைய அருளையோ பெற்றுவிட்டால் அனைத்து வேதங்களையும் ஒரு நொடிப்பொழுதில் அறிந்து விடலாம். மற்றவர்கள் எத்தனைதான் முக்கி படித்தாலும் அதில் ஒரு எழுத்து கூட இல்லாமல் போய்விடும், நீர்மேல் எழுத்தாக போய்விடும். அதான் மறையின் பரிமளமே, எனக்கு வேதங்களையும் வேதங்களின் நறுமணமாகிய ஆகமங்களையும் உணர வைத்தவளே, மறையின் பரிமளமே, பனிமால் இமயப்படியே, பனிமால் இமயப்பிடியே. பனிபடர்ந்த இமயமலையினுடைய அதிபதியாக இருக்கின்ற பர்வதராஜனின் மகளாக பார்வதியாக பிறந்த பெண் யானை போன்றவளே. அதான் பனிமால் இமயப்பிடியே. ஆணைதான் வலிமையானது. அப்படிப்பட்ட வலிமையை உலக மக்களுக்கு வழங்கக்கூடியவள் பனிமால் இமயப்பிடியே. பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. பிரம்மன் முதலாய தேவரை எப்படி பெற முடியும்? பல முறை சொல்லி இருக்கிறோம். புதிதாக பார்ப்பவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. எப்படி இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது? யுகங்கள் எப்படி உண்டானது? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. 4150 ஆண்டுகள் முடித்திருக்கிறோம். கலியுகம் மொத்தம் 4,32,000 வருடம். இதே போலதான் ஒவ்வொரு யுகமும் இருக்கின்றன. ஒவ்வொரு யுகத்தையும் அவன் தோற்றுவிக்கிறான். யுக முடிவில் அனைத்தையுமே தன்பால் ஒடுக்கிக் கொள்கிறான். பிறகு புதிதாக இன்னொரு யுகத்தை தோற்றுவிக்கும் பொழுது அனைத்து தத்துவங்களையும் தோற்றுவிக்கிறான், அனைத்து உயிரினங்களையும் தோற்றுவிக்கிறான். அனைத்தையுமே யுகம் முடியும் பொழுது தன்பால் ஏற்றுக்கொள்கிறான். கிருதயுகம் 17,28,000 வருடம். திரேதாயுகம் 12,96,000 வருடம். துவாபர யுகம் 8,64,000 வருடம். கலியுகம் 4,32,000 வருடம். இப்ப கலியுகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒவ்வொரு யுகங்களையும் அவன் எப்படி தோற்றுவிக்கிறான்? 3 நிலைகளாக தோற்றுவிக்கிறான். ஒவ்வொரு யுகங்களையும் தோற்றுவிக்கக்கூடியதான் இங்கே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. முதலில் கலியுகம் பிறக்கும் பொழுது இந்த யுகத்தில் உயிரினங்களை எல்லாம் தோற்றுவிக்க வேண்டும் என்றால் பிரம்மனை தோற்றுவிக்க வேண்டும் அல்லவா? அது எப்படி? முதல் படியாக சிவ தத்துவங்கள் 5: நாதம், பிந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை. நாதம் என்றால் சிவன். ஆதிசிவனிலிருந்து இவ்வளவு வருது. ஆதிசிவன் வேற, சிவன் வேற. ஆதிசிவனிலிருந்து தோன்றிய ஒரு சிறு பிளம்புதான் சிவன். அப்ப நாதம்ங்கிறது சிவன், பிந்து அப்படிங்கிறது ஒளி, அது சக்தி, லைட். நாதம், பிந்து, சிவன் சக்தி, சதாசிவன் மகேஸ்வரன். இந்த 4 பேருடன் சேர்ந்து சுத்தவித்தை. சுத்தவித்தையில் தான் படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தலுக்கு பிரம்மன்,
காத்தலுக்கு திருமால், அழித்தலுக்கு ருத்ரன், இந்த மூவரையும் படைக்கிறான். ஆதிசிவன் படைக்கிறான் என்றால் ஆதிசிவனின் பாதியாக உள்ள ஆதிசக்தியும் ஆதிசிவனும் சேர்ந்துதான் இதை படைக்கிறார்கள். அதான் பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. இந்த பிரம்மனை படைத்த பிறகுதான் பிரம்மன் மூலமாக பிரம்மனுக்கு வேதங்களை உபதேசம் செய்து பிரம்மன் உலகை படைக்கிறார். அதான் சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, காலம், நியதி, புருடன், கலை, வித்தை, அராகம், மாயை, இவைகளெல்லாம் படைக்கப்பட்ட உயிரினங்கள் வாழ்வதற்குரிய அந்த நியதிகளையும் வழிமுறைகளையும் சொல்லக்கூடியவை. வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24, மொத்தம் 36 தத்துவங்கள். ஆன்ம தத்துவங்கள் 24 என்ன வருது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். ஞான இந்திரியங்கள் உணர்ச்சிகளை சொல்லக்கூடியவை, கண்ணால் பார்க்க முடியாத உணர்ச்சிகளை சொல்லக்கூடியவை. பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், தொடு உணர்ச்சி, மெய்வாய், கண், மூக்கு, செவி. அதான் மெய் உணர்ச்சி, தொடு உணர்ச்சி. வாய் சுவைத்தல், கண் பார்த்தல், மூக்கு நுகர்தல், செவி கேட்டல். இந்த உணர்ச்சிகளை உடையது ஞானேந்திரியங்கள் 5. பூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, 5 5 10. கண்மேந்திரியங்கள் வேலைகளை செய்யக்கூடியவை. கொடுத்தல், வாங்குதல் கை, நடத்தல், ஓடுதல் கால், பேசுதல் வாய், எருவாய் கழிவுகளை வெளியேற்றல், கருவாய் உயிர் சக்தியை வெளியேற்றுதல். கண்மேந்திரியங்கள் 5. இப்போ 15 ஆயிப்போச்சு. தன் மாத்திரைகள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இவைகளை கட்டுப்படுத்தக்கூடியவைகள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 கட்டுப்படுத்தக்கூடிய தன் மாத்திரைகள். 4 5 20. அந்த கரணங்கள் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4. அப்ப 24 ஆன்ம தத்துவங்கள். ஏற்கனவே சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24. இந்த 36 தத்துவங்களால் தான் உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது. அப்ப முதல் படியான சிவ தத்துவத்தில் தான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன், மகேஸ்வரன், சக்தி, சிவன் அனைத்துமே தோற்றுவிக்கப்படுகிறார்கள். அதனால்தான் பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. விளங்குதா? பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் ஆண்டுகொளே. இதான் கோரிக்கை. இங்கு பிறவாமல் இருக்க வேண்டும். பிறவாமல் இருப்பதற்கு என்ன வேண்டும்? கர்ம வினைகள் முற்றிலுமாக நீங்க வேண்டும். சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம். சஞ்சித கர்மம் என்பது 7 பிறப்புகளிலும் இந்த பிறவிக்கு முன்பாக நாம் ஈட்டி இருக்கின்ற அந்த பெற்றிருக்கின்ற பிறவிகளின் மூலமாக நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த கர்ம வினைதான் சஞ்சித கர்மவினை, மொத்த கர்மவினை. அந்த கர்மவினையை மொத்தமாக நாம் அனுமதிக்க முடியாது என்பதன் காரணமாக கர்மவினையினுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இந்த பிறவி நமக்கு சமைக்கப்படுகிறது. அதான் பிராரத்த கர்மம். இந்த பிறவியை நாம் அனுபவிக்க வேண்டிய இன்பங்கள், துன்பங்கள். நல்வினைக்கு புரப்போர்ஷனேட்டா கொஞ்சம் நல்வினையை எடுத்தும், தீவினைக்கு புரப்போர்ஷனேட்டா கொஞ்சம் தீவினையை எடுத்தும் பிராரத்த கர்மத்தை சிருஷ்டித்து இந்த பிறவி சமைக்கப்படுகிறது. அப்ப இந்த பிறவில நாம் அனுபவிக்க வேண்டிய இன்பமும் துன்பமும் தீர்மானிக்கப்பட்டவை. சரி, இதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நாம் மேலும் வினைகளை சேர்க்கிறோம். நல்வினையை ஆற்றுகிறோம், தீவினையை ஆற்றுகிறோம். அந்த வினைகள் தான் எதிர்கால வினை, ஆகாமிய வினை என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆகாமிய வினையில் பாதி பகுதியை இந்த பிறவிலேயே அனுபவித்து விட்டு மீதி பகுதியை மொத்த கணக்கில் கொண்டு சேர்த்து விடுகிறோம். அப்ப பிராரத்த கர்மத்தை அனுபவித்து தீர்க்க வேண்டும். அனுபவித்து தீர்த்தால்தான் அடுத்து வரக்கூடிய பிறவிகளில் அந்த சஞ்சீத கர்மத்தினுடைய பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்து எதிர்காலத்தில் வினையாற்றாமல் இருக்க வேண்டும், நல்வினைகளே ஆற்ற வேண்டும். ஆக இப்படி ஒருவன் மீண்டும் 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 பிறந்து தன்னுடைய சஞ்சித கர்ம தொகுப்பில் வினைப்பதிவுகளே இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அது என்று நிகழும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிறவிகள் அதற்கு ஆகும். ஆனால் அவை அனைத்தும் இல்லாமல் ஒரு நொடியில் செய்ய முடியும். எப்படி?
ஆதிசிவனையும் ஆதிசக்தியையும் நீங்கள் சரணடைந்து விட்டால், அவர்களுடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேல் படிந்து விட்டால், அந்த நொடி பொழுதிலேயே அந்த சஞ்சித கர்ம தொகுப்பு முழுவதுமே கரைந்து காணாமல் போய்விடும். மொத்த வினைப்பயனும் நீங்க பெற்றுவிட்டால் நாம் பிறவாமல் இருக்கக்கூடிய நிலையை அடையலாம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? எங்கோ போய் இமயமலையில் சென்று தவம் இயற்ற வேண்டுமா? காட்டுப்பகுதியில் சென்று தவம் இயற்ற வேண்டுமா? எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒவ்வொரு முறை மூச்சை இழுத்து விடும் பொழுது சிவய நம, சிவய நம, சிவய நம என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். நானாக சொல்லவில்லை. சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும். சிவ சிவ என்றிட தீவினை மாளும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். சிவசிவ என்றிட சிவகதி தானே திருமந்திரம் சொல்கிறது. அப்ப வினைப்பதிவு இல்லாமல் போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிவ சிவ என்று சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சை விடும் பொழுதும் சிவைய நம்ம எளிதானது. சிவசிவ என்கிற தீவினையாளர். தீயவினைகளுக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த சிந்தனையே வராது, சிவ சிந்தனையே வராது, கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சிவசிவ என்கிற தீவினையாளர். சிவசிவ என்றிட தீவினை மாளும். சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். சிவசிவ என்றிட சிவகதி தானே. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நான் இனி பிறவாமல் இங்கு வந்து என்னை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அபிராமியிடம் வேண்டுகோள் வைக்கிறார். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே தன்னுடைய சிந்தை முழுவதும் அபிராமியை நினைத்துக் கொண்டிருக்கிறார். சிந்தை முழுவதுமே அபிராமியை நினைத்துக் கொண்டிருப்பதால் அவருடைய கர்ம வினைகள் அற்று போய்விட்டன, திருந்து போய்விட்டன. அவர் அந்த பிறவா பெருநிலையை அடைவதற்குரிய தகுதியை பெற்றுவிட்டார். நாமும் இந்த பாடலை பாடி தெரிந்து கொள்வது என்னவென்றால், சதா சர்வகாலமும் ஏதேனும் ஒரு மந்திரத்தை நினைத்துக் கொண்டிருந்தால் சிவயநம என்றோ, நமசிவய என்றோ, சரவணபவ என்றோ, ஓம் சக்தி என்றோ சொல்லிக் கொண்டிருந்தால் பிறவிப்பினி அற்று போய்விடும். எளிதான ஒரு வழிமுறை. இந்த பாடலினரோட பார்ப்போமா? கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிவளமே பனிமாலிமைய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு பிறவாமல் வந்து ஆண்டுகொளே. இதான் இந்த பாடல். பிறவிப்பினி அறுக்கக்கூடிய பாடல். மற்றும் ஒரு அபிராமி பதியத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.